ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ வந்து ரொம்ப சூப்பரான வீடியோ தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் தங்கச்சி வந்து வீட்டுக்கு வரா. ஸோ வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் இருக்குமா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா. மூவிக்கெலாம் என் கல்யாண நாள் அன்னைக்கு வந்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் இப்போதான் வரா. அடிக்கடிலாம் வரமாட்டா, ஏதாவது ரேர் தான். அந்த காலேஜ் ஒர்க் அதான் போன வாரம் மூவிக்கு வந்தால, அதுக்கு முன்னாடி எப்போ வந்தா? அதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் ஆச்சு, மாச கணக்கு. ஸோ அவளுக்கும் ஒர்க் இருக்குது, காலேஜும் போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருந்தாட்டி அவளுக்கும் டைம் இல்லை. ஸோ இன்னைக்கு தான் வீட்டுக்கு வரா. ஸோ அவள் வரான்றங்காட்டி நான் சிக்கன் எடுத்து குழம்பு வச்சு, இன்னைக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் போகிறது தான் வந்து எப்படி சொல்கிறது ஒரு வீடியோவே. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் ஸ்விம்மிங் பூல் போய் ரொம்ப நாள் ஆச்சு. நான் அவளை வந்து கூட்டிகிட்டு போனதில்லை ஸ்விம்மிங் பூலுக்கு. எனக்கு சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது சரி ஸ்விம்மிங் பூல் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி அவளும் சரின்னு சொல்லிட்டா. அப்புறம் எக்ஸாம் முடிச்சுட்டு செம் அவளுக்கு நடந்துட்டு இருக்கு. செம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. ஸோ அந்த எல்லாம் சாப்பிட்டுட்டு ஸ்விம்மிங் பூல் போக போகிறோம். அந்த பிளாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காலையில வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெளியே போகிற வேலையெல்லாம் இருந்துச்சு. ஸோ அப்பயே போயிட்டு சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து செஞ்சுட்டு இருக்கேன். எப்படியா வரதுக்குள்ள ரைஸ் வச்சிருவேன். ரைஸ் ஊறிட்டு இருக்கு. அப்படியே கிளம்பிட்டல, காலேஜ் முடிஞ்சுன்னு சொன்னாங்க. இப்போதான் கால் பண்ணேன், காலேஜ் முடிஞ்சு பஸ் ஏற போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. என்ன டிஷ்ஷு? சிக்கன் குழம்பு கிரேவி மாதிரி வைக்கலாம்னு பார்த்தா, ஆனால் கொஞ்சம் குழம்பு மாதிரி கூட சிக்கன் நிறையா இருக்குது. ஸோ குழம்பு மாதிரி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணேன். அதுக்கு தான் சொன்னேன் 2 டிஷ்ஷாக செய்யணும். 2 டிஷ்ஷாக சரி, அதெல்லாம் நம்மளால முடியாது. அதனால் ஒரு டிஷ்ஷில் ஒரு முட்டை வந்து வேக வைக்கிறேன். முட்டை வேக வச்சுட்டு ரைஸ், தயிர், இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட். அப்புறம் வந்து கிளம்பிடுவோம். ஸ்விம்மிங் பூல் போய் இன்னைக்கு வந்து அங்கே சரியாக ஆட்டம் போடுவோம். நானே தங்கச்சி அஸ்வின் 3 பேர் சேர்ந்தாலே கொஞ்சம் ஜாலியாக அந்த கலாய்ச்சிட்டு என்னை தான் கலாய்ப்பாங்க அவங்க 2 பேரும். ஸோ அது கொஞ்சம் கலாய்ச்சிட்டு அப்படியே போயிடும். இன்னைக்கு வந்து டே வந்து ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. அஸ்வின் வந்து சிக்கன் குழம்பு, நான் சிக்கன் குழம்பு வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறாரு. அப்படியா? சாப்பாடு இருக்கா? சாப்பாடு இல்லை, சும்மா கையில் சும்மா 2 சொட்டா. சிக்கனை ரொம்ப வேக வச்சா ஒரு மாதிரி சவுக்கு 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 சவுக்குனா தானே. அது எனக்கே பிடிக்காது. மரவேக்காடை கூட அழகாக சாப்பிட்றலாம். ஓது ஓது ஓதிட்டியா? சும்மா சும்மா காமெடி. எப்படி இருக்கு? பாத்திரக்கா சாப்பிட்டா ஒன்றும் ஆகக்கூடாதுக்கா. அது எப்படி இந்த 1 சொட்டு 2 சொட்டு டேஸ்ட் தெரியும்? இன்னும் வந்து மசாலாலாம் கொஞ்சம் இது நல்லா வேகணும், பச்சை வாசனைலாம் போகணும். ஆமாம், நல்லா காணும். நல்லா இருக்கும். அந்த மசாலா அப்படியே தெரியுது. தெரியா கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். இதே மாதிரி பீஸ் எடுக்கலாமா? வேணாம். இங்கே எந்த பீஸை எடுத்தாலும் கல்லீரல் மட்டும்தான் தெரியுது. அது என்னமோ இன்னைக்கு ஒரு கடையில் போய் வாங்கணும். கறி வாங்கிட்டு வந்துட்டு கழுவும் போதே நான் பார்த்துட்டேன். இன்னும் ஒரு 6-7 கல்லீரல் போட்டிருக்கு. 10 கல்லீரல் இருக்கு. 10 இருக்கா? 10 கல்லீரல். மேடம்க்கு குசி ஆயிடுச்சு. நான் இவன் இன்னைக்கு வேட்டையாட போறா, கல்லீரல் பைத்தியமா இருக்கிறா. இதை வந்து எல்லாரும் சொல்லிட்டாங்க, இந்த ஈரல் கல்லீரல் சாப்பிடாதம்மா அப்படின்னு. அதை தான் சாப்பிடுவேன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ கூட 10 கல்லீரலா கணக்கு போடுறாங்க. எனக்கு ஒரு எனக்கு 2. அவ போட்ட கல்லீரல் கணக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 இருக்கு. நான் எடுக்கும் போது 5 இருந்துச்சு. 5 பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, என் தங்கச்சிக்கு 1 உனக்கு 1 எனக்கு மட்டும் 3 போதும் அப்படின்னா. இப்ப 10 பார்த்துட்டாளா? இப்ப கணக்கு எப்படி போகணும்? 8 உங்க இடத்துக்கு 1 அப்பயும் 1 கல்லீரல் தெரிஞ்சாலும் இப்படி கல்லாட்டம் இருக்கிறோம். எனக்கு என்னன்னா அந்த பீஸ் இவ்வளோ விரும்ப மாட்டேன். இந்த ஈரல் கல்லீரல் இந்த மாதிரி தான் விரும்புவேன். நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்குது. படுத்து முட்டை வச்சு. ஸோ கொஞ்சம் வேலை இருக்கு. துணியெல்லாம் அப்படியே ஊருக்கு போயிட்டு வந்தாலும் அப்படியே இருந்துச்சு. துணியெல்லாம் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு இருக்கோம். இந்த வீட்டு வேலை இதெல்லாம் செஞ்சு அப்படியே ஒரு டே எப்படி போகும்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதான் பிரச்சனையா இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எப்பவுமே எப்படி சொல்றது, வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்போம் 2 பேருமே. 2 பேருமே இல்லை, இவ பண்ணுறதுனால தான் நீயும் சுத்தம் பண்ணி என்னை சுத்தம் பண்ண வச்சுட்டே இருப்பா. 2 பேருமே வீடை சுத்தம் பண்ணிட்டே இருப்போம். அந்த எப்படி தெரியுமா, அந்த பாத்திரத்தை கழுவி வீடை கூட்டி தொடச்சி துணியெல்லாம் துவைச்சி காய போட்டு நிம்மதியாக ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு போய் பெட்டில் படுப்போம். அதுதான் உண்மையில சொல்லப்போனால் ஒரு சொர்க்கம். எங்கள் 2 பேருமே அது ஃபீல் ஆகும் தான். ஆனால் அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு டயர்டாக போய் படுக்கும்போது திரும்ப அடுத்த நாள் எழுந்துச்சு திரும்ப கூட்ட சொல்லுவாங்க, வீரை கூட்டு. திரும்ப இதே வேலை தினமும் வீரை கூட்டல. நான் வந்து அஸ்வின் நான் சமைக்கிறேன், அதுக்குள்ளே நீ வீடை மட்டும் கூட்டிடு. அப்போ அது வரைக்கும் கூட்டு வந்து நீ வச்சிருவான். இங்கே ஃபுல்லாக நான் கூட்டி அள்ளி வைப்பேன்.
எப்படி பாதி வரைக்கும் இது ஃபுல்லாக ஏண்டி பெட்ரூம் ஹாலு பாதி வரைக்கும். நீங்க தானே சேர்ப்பீங்க. அதான் பெட்ரூம் ஹாலு பாதி வரைக்கும், கிச்சன் ஒன்று மட்டும் ஃபுல்லாக. ஆனா ஃபர்ஸ்ட்லாம் அஸ்வினை கூட்டே விட மாட்டேன். ஏன்னா கூட்டம் பின்னாடி முடி இருக்கும், எல்லாமே அப்படி இருக்கும், அப்படியே இருக்கிற பொருள் இருக்கும். அப்படியே இதை மட்டும் கூட்டம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. என் தங்கச்சி அப்படிதான், நான் கத்திட்டு கூட்டினாலும் யாருனாலும் என் சண்டை வந்துடும். அதாவது எல்லாருமே ஒரே மாதிரி தான், நீ மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு. நீ எல்லாருக்கிட்டையுமே சண்டை போட்டிருக்க. அது உங்கள் அம்மாவாக இருக்கட்டும், பாட்டியாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையுமே சண்டை போட்டிருக்க. சண்டை அதாவது கூட்டினாங்கன்னா இது எப்படின்னா, இவ அவளோட மென்டாலிட்டி எப்படி தெரியுமா, ரோட்டில் ஏதாவது சுத்தம் பண்ணுறதான்னு வச்சுக்கேன், ஐயோ என்ன நீங்கள் சுத்தம் பண்ணுறீங்க கொடுங்க அப்படின்ட்டு இவ அந்த குச்சை வாங்கி இவ சுத்தம் பண்ணுவா, இப்படி பண்ணணும் அப்படின்னு. இதுக்கு பேர் ஏதோ சொல்லுவாங்களே, போனாலும் எந்த வீட்டுக்கு போனாலும் நான் சீமார் எடுத்துருவேன். அதுதான் சொல்லுவாங்க ஓடிசியா ஓபிசி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அந்த பழக்கத்துக்கு பேர். ஓசிஜின்னு நினைக்கிறேன், ஓசிஜியா தெரியல. ஸோ சம்திங் ஒரு அப்படியே அவங்க சீமாரே எடுத்துட்டாங்களா, பாத்திரம் ஏதாவது வளர்க்குறாங்கன்னா அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். அவங்க சுத்தமாக வளர்க்குறாங்களா, சுத்தமாக கூட்டுறாங்களா. எனக்கு அந்த மென்டாலிட்டி எப்படின்னா, நீங்கள் அங்கே முடி இருக்கு நான் கூட்டுறேன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கூட்டுவேன். அதுக்கு பேர் தான் ஓசிஜி. ஆனால் எனக்கு இந்த வேலைலாம் செய்ய பிடிக்காது. ஆனால் செஞ்சால் சுத்தமாக செய்யணும், அது ஒன்று தான் எனக்கு. அரைகுறையா கூட்டுறது, அரைகுறையா விளக்குறது, இந்த மாதிரிலாம் சத்தியமாக கத்திடுவேன். எனக்கு எங்கள் ரிலேஷன் ஒருத்தவங்களாம் இது வச்சு சண்டையே வந்துருக்கு தெரியுமா. எனக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இவர்கிட்ட வேலை வாங்குறது. எப்படி நான் போய் கூட்டு அப்படின்னு வாழா, சும்மா இப்படி கூட்டிகிட்டு இப்படியே வந்தேன்னு வச்சுக்கேன், அவளே திடீர்னு கொடு அப்படின்னு வாங்கிடுவா. அதனால இவன்கிட்ட வந்து ஈஸியாக தப்பிச்சுக்கல. ஏதாவது வேலை செய்யறேன் அப்படின்னா, ஏதாவது சும்மா நார்மலாக பண்ண அப்படின்னா வாங்கிடுவா. சண்டை வரணும் எனக்கே தங்கச்சிக்கும் தான். இன்னைக்கு வரட்டும், கூட்டு கூட்டு இன்னைக்கு வந்த உடனே வீடை கூட்ட வச்சு பாத்திரம் கழுவா, அப்படியே இல்லதான் இருக்கும், அப்படி காஞ்சதெல்லாம் அப்படியே இருக்கும். அந்த பிள்ளை நல்லா தாண்டி வேலை செய்ய. நீ ஏண்டியா இப்போ நீங்கள் ட்ரைனிங் கொடுத்து தான் இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குல்ல. அப்படிலாம் சொல்லல, கூட்டினா சுத்தமா கூட்டு, இது விளக்குனா சுத்தமா விளக்கு, இல்லைன்னா செய்யாத. சூப்பர்ரா, சுத்தமா செய்யலாம் செய்யாத அப்படின்னு சூப்பர்ரா. இதுவே ஏதாவது நம்ம சரு ஒழுங்கா பண்றதெல்லாம் பண்ணு, இல்லைன்னா பண்ணவே பண்ணாதான் காண்டாயிருவா இல்லாம இருக்கும். டக்கு டக்கு நானே சும்மா கூட்டுவேன், அதெல்லாம் சொல்ல முடியாது. என் லைஃப் எப்படி மாறும்ன்றது எனக்கு தெரியல. இப்போ வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்க. அதாவது வீட்டில் வேலைக்காரங்க இருக்கும்போது நீ ஏன் முக்கிச்சமி பயப்படுற? நான் தான், வேற யாரு? நான் தான். இப்போ வந்து கொஞ்சம் திட்டி அஸ்வின் வந்து சுத்தமாக வீட போட்டுருக்காட்டி அவன் நம்பிக்கையாக கொடுத்துட்டு நான் சமைக்க வந்துடுறேன். இப்போ அந்த நம்பிக்கையை கெடுக்கணும் அப்படின்னா அப்பப்போ வந்து நான் விட்டுட்டு போனேன் அப்படின்னா திரும்ப வாங்கிடுவா. எனக்கு டயர்டாக இருந்துச்சுன்னா சும்மா நார்மலாக கூட்டி விட்ருவேன், மற்றபடி ஓகே. சரி கறி வந்துச்சான்னு பாருங்க. கறி ஒரு பீஸ் கூட, குழம்பு மட்டும் கொடுக்குறியே, கறி வந்துருச்சு. ஐயோ எனக்கு இந்த பீஸை பார்த்தாலே மைண்டு ப்ரெஷர் ஆயிரும். இந்த சவுக்குன்னு கழுத்து பகுதி, அப்புறம் இந்த கால் பகுதி, இது நல்லா இருக்கும். அந்த நெஞ்சு பகுதி ஆனால் நல்லது. தெரியுதுல்ல, அப்புறம் எப்படி கொடுத்துக்கிட்டே இருக்க. ஓவர் குக் ஆயிடுச்சா? ஆஃப் பண்ணிட்டா தான் சவுக்கு நின்றுக்கிட்டே இருக்க. இப்படி ஆஃப் பண்ணு. இது ஓவர் குக் ஆனால் இந்த சவுக்கு வருமா, இல்லை குக் ஆகலன்னா வருமா? குக் ஆனாதான். குக் ஆகலைன்னா கொஞ்சம் அந்த வலுவெடுப்பாக இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும் சாப்பிட்றது. கடைசிக்கு மென்ட்டு அந்த சக்கையை தூக்கி போடுற மாதிரி இருக்கு. குழம்பு மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நல்லா இருக்கு குழம்பு. பார்த்தீங்கன்னா நல்லா வேகணும், அதுக்காக வேக விடுவோம். கல்லீரெல்லாம் நல்லா வேகணும். இந்த மாதிரி வீட்டுக்கு டெய்லி யாரோ ஒருத்தர் வாங்க, நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அதுவும் எங்கள் சொந்தக்காரங்க யாரும் வராதிங்க, அவள் சொந்தக்காரங்க மட்டும் வாங்க, அப்போ தான் செஞ்சு போடுவா. இது எல்லா குடும்பத்துக்கும் ஒத்து போகும். செஞ்சிருக்கா, இவ செஞ்சதுக்கு திருப்பி அவங்களும் நல்லா செஞ்சிருக்காங்க. அதுதான் உண்மைதான், எல்லாரும் செய்யறது. எப்படி இருக்குடா? எப்படி இருக்கு? ஏ நல்லா இருக்கா இல்லையா? ஒரே நேரத்துக்கு எல்லா விளாகுலையும் நல்லா இருக்கா? கொஞ்சம் நல்லா இருக்கு. சாப்பிட்டு அப்படியே எல்லாருமே தூங்கிட்டோம். தூங்கிட்டாங்க, மேடம் தூங்கிட்டாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருக்குது, அதை பார்த்துட்ருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்விம்மிங் பூல் அவங்களுக்கு வந்து கால் பண்ணியிருந்தோம், வரலாமான்னு சொல்லிட்டு கேட்க. எப்போயுமே 3 மணிக்கு தான் போகும். ஸோ இந்த டைம் போகலாம், 3 மணிக்கு கரெக்டாக கிளம்பிட்டோம். பார்த்தா இந்த மாதிரி சம்மர் கிளாஸ் போயிட்டுருக்கு ஸ்விம்மிங் பூலில். ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. ஸோ நீங்கள் வந்து 7 to 9 நைட்டு 7 to 9 கிளாஸ் இருக்கும், ஸ்விம்மிங் பூல் ஓப்பனாக தான் இருக்கும், அப்போ வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க.
ஸோ அதனால் 7 மணிக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு நம்ம தூங்குறாங்க. நான் தூங்கலை, எனக்கு வந்து வேலை இருக்குது, எடிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் போஸ்ட்லாம் போட வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் போட்டுட்டு தான் நான் தூங்குவேன். அப்படி இப்படின்னு ஒரு 6 மணிக்கு, மணி இப்போ கரெக்டாக 4:30 இருக்கும், கரெக்டாக ஒரு 6 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்புனா கரெக்டாக இருக்கும். 7 மணிக்கு அங்கே போய் விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் எந்திரிச்சு கிளம்புற விளாக் தான் பார்ப்பீங்க. ஸோ லேக்காலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு திடீர்னு இல்லைன்னு சொல்லுவோன்னு அப்படியே பொக்குன்னு எல்லாரும் படுத்தாச்சு. கொண்டா ஃபோன் ஓடிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்களும் அப்படியே தூங்கியாச்சு. எந்திரிச்சக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல் ஜாலியாக போய் குளிக்க போகிறோம். எல்லாரும் கொஞ்ச நாள் தூங்கி எழுந்திரிச்சிட்டோம். மேடம் நல்லா தூக்கம், அஸ்வினும் நல்லா தூக்கம். நான் மட்டும் கொஞ்ச நேரம் படுத்துட்டு அப்படியே எழுந்திரிச்சிட்டேன். ஸோ இப்போ தான் கிளம்புறோம். மணி ஒரு 6:30 இருக்கும். இப்போ தான் ஸ்விம்மிங் பூல் கிளம்புறோம். ஒரு பண்டையை போட்டு வந்து கிளம்பியாச்சு. ஸோ எல்லாருமே கிளம்பிடும் கடான்னு எந்திரிச்சு எதுவும் பண்ணல. டக்கு மூஞ்சி கூட கழுவா அப்படியே கிளம்பிட்டு எப்படி குளிக்க தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பியாச்சு. இப்போலாம் அஸ்வின் எல்லாம் அரை தூக்கத்தில் இருக்காங்க. நான் மட்டும் தான் முழு தூக்கம். நான் வந்து அவ்வளோ தெரிஞ்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு. மேடம் கிளம்பிட்டாங்க. கிளைமேட்டு அப்படி பாருங்க, மரம் எல்லாம் ஆடுது, செமையா இருக்கு. இன்னைக்கு தான் பார்க்குறேன் ரொம்ப காற்றடிக்குது. இன்னைக்கு காற்றடிச்சா மழை வராது, அதிகமாக வெயில் அடித்தா மழை வரும். ஸ்விம்மிங் பூலுக்கு வந்துட்டோம். செம கூட்டம். எத்தனை பேர், ஐயோ எல்லாம் ஃபேமிலியோட இருக்காங்க. பாத்தியா இந்த இதுக்குள்ள ஒரு ஸ்விம்மிங் பூல்ல வளருதா உள்ள பா ஸ்விம்மிங் பூல் தெரியுது. அங்க தெரியுதா? அந்த பையன் பாரு எப்படி ஸ்கேட்டிங்கா அழகா போக வேண்டா. சமையா இருக்கு. பேலன்ஸ் பண்ண முடியுமா அஸ்வின்? ஏய் நிப்பாட்ட முடியுமான்னு கேக்குறேன். இந்த ஸ்கேட்டிங்க ஸ்கேட்டிங் இல்லடா, இது இதுக்கு பேர் தான் ஸ்கேட்டிங். அது இப்படி ஒண்ணு இருக்குமே பலகை மாதிரி, ஒரே ஒரு இது மட்டும், அதான் ஸ்கேட்டிங். நான் கேட்டேன். ஓ இந்த பீச்ல போறதா? இல்ல அந்த பென்ஷன்லாம் போவான்ல திடீர்னு சத்தி வந்து. ஓ நீங்க அந்த ஸ்கேட்டிங் சொல்றீங்களா? ரோட்ல இப்ப டிடிஎஃப் ப்ரோ சுத்திட்டு இருந்தாரு அந்த ஸ்கேட்டிங். இதுவும் ஸ்கேட்டிங் தான். இதான் ஃபர்ஸ்ட் வருஷம் எனக்கு தெரியும் ஸ்கேட்டிங். எங்களுக்கே இருந்துச்சு. சிவா போலாம். என்ன மட்டும் முன்னாடி ரெண்டு பேரும் எங்கேன்னு தெரியல, ஆளை காணும். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. புதுசாக ஒரு இடத்துக்கு வந்து கேட்கவே சங்கடமாக இருக்குது. உள்ள வந்தாச்சு. மண்டே ஒரு சரி இறங்கிறதுக்கு முன்னாடி ஷவர் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஷவர் பண்ணிட்டோம். மேடம் அங்கே இறங்க போயிருக்காங்க, இங்கே ஆள் அதிகம்ன்ட்டு. எது பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, இறங்குறாங்களா? ஆமாம் 1 மணி நேரம் தான் டைமு. இவன் இறங்கி இங்கே வரத்துக்குள்ள 1 மணி நேரம் ஆயிரும்னு நினைக்கிறேன். இது தங்கச்சி பாசம். லேக்காவோட ரொம்ப நாள் கனவை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம். லேக்காவோட ரொம்ப நாள் கனவு இது. சாரு தூக்கணும்னு. இப்போ எவ்வளோ அதுதான் உப்பு மட்டும் தூக்கிட்டு நடந்து வரா பாருங்க. இன்னும் பாறையோ இந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு போனது அப்புறம் ஏதாவது கரை வருவாங்களா, பாறையை பிடிச்சிட்டு அந்த மாதிரி இருக்கு லேக்கா. ஃபைனலாக தூக்கிட்டு தானே, அவ்வளோதான். ஓ இதுக்கப்புறம் கடவுளை கூட அடிச்சு போகக்கூடாது. இதை அப்படியே பின்னாடி சைக்கிள் பிளான் மட்டும்
அம்மா முடிச்சாச்சு, டைம் முடிஞ்சிச்சு. போய் ஷவர் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதா வீட்டுக்கு. எங்க இன்னொன்று காதுல ஹெட்ஃபோன் எதாவது மாட்டிட்டு இருக்கேன். இப்படி ஆட்டு இப்படி குனிமா இருந்துச்சு, இப்படி ஆட்டுமா குனிஞ்சு தண்ணி போயிடும். போய் ஷவர் பண்ணிட்டு கிளம்பும். குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். பகலில் வந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். சளி பிடிச்சிருக்கா? சளி பிடிச்ச மாதிரி தெரியல. நாளைக்கு தான் தெரியும். நாளைக்கு தெரியுமா? நாளைக்கு தான் தெரிஞ்சு. நல்லா சாப்பிட்ட மாதிரி இருக்கு. நிறைய தண்ணி குடிச்சிட்டேன் போல. குளிர்தானே? அப்படியே மம்மி கிட்ட காலில் இருந்து தலை வரைக்கும் சுத்திக்க. நாங்கள் ஸ்விம்மிங் பூல் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வரும்போதே அப்பா அம்மா வந்திருந்தாங்க. ஸோ அதனால் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் பேசிகிட்டு இருந்தோம். இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட பர்த்டேக்காக வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் அப்போ எனக்கு கொடுக்க முடியாத சுச்சுவேஷன். ஆனால் இப்போ தான் என்னால் கொடுக்க முடிஞ்சிச்சு. அப்புறம் அப்பா அம்மா நான் அஸ்வின் எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருந்தோம். ஒரு 2-3 ஹவர்ஸ் பேசியிருப்போம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நாங்கள் உட்காந்து பேசி. அப்புறம் வந்து டைம் ஆயிடுச்சுன்னு அவங்களும் கிளம்பிட்டாங்க. ஹேண்ட்பேக் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் என்ன வேலைக்கு போகும்போது வாங்கலை, இப்போ வாங்கிட்டு வந்துருக்கிறா. ஓகேவா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஒரு சின்ன கேட் வாக் போடு. அதான் போட்டுருக்கேன். கேட் வாக் நல்லா இல்லையா? பேங்க் ப்ரமோஷன் பண்ணாங்க. இது வந்து லவ்லி சார் ஆஃபீஷியல்ல இருந்து வாங்கியிருக்கேன். இந்த பேஜ் உங்களுக்கு லவ்லி சார்ல இருந்து பண்ணுங்க, கூப்பிடுறேங்க. லவ்லி சார்ல இருந்து கூப்பிடுறாங்க. உங்களுக்கு இந்த பேக் பிடிச்சிருக்கா? ஆமா, நான் கிளம்பிட்டாங்க. அதுக்காக செய்யப்பட்டது. பாய். வீட்டுக்கு போயிட்டு மெசேஜ் அனுப்புங்க. புலி பாய். புலி பாய். ஏன்டா எங்க அப்பா கலாய்ச்சிட்டே இருக்கீங்க? பாய். பாசக்கார மச்சான் அங்க வரைக்கும் பாய் காட்டுறான். ஆமா, வீட்டுல இருக்க உட்காந்து போன் நோண்டிட்டு இருந்தேன். பாசல இப்ப போகும்போது பாய் காட்டிட்டு போறேன். பாசக்கார பாட்டி காட்டிட்டே போறான் பாரு. அவ்வளவுதான், போற வரைக்கும் பேங்க்கு போறதும் காட்டிட்டே போவோம். இப்படி போறாங்க. இந்த சைடு வழியா போந்துருவாங்களோ? ஓகே ஓகே. ஸோ vlog வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. தங்கச்சி வந்து அப்புறம் 7 மணிக்கு தான் போனோம்னு சொல்லி ஸ்விம்மிங் பூல் போயிட்டு 8 மணி வரைக்கும் அவங்க விளையாடிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வரும்போதே அப்பா அம்மா இருந்தாங்க. நிறையா கிளிப்பிங்ஸ் எடுக்க முடியல, வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் வந்தோடனே மேலே வந்துட்டு எல்லோரும் கொஞ்சம் நல்லா ஜாலியாக ரொம்ப நாள் கழித்து சிரித்து பேசிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அப்புறம் இப்போ தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு பண்ணேன். அவங்க கிஃப்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாவோட பர்த்டேக்கு வந்து எனக்கு கிஃப்ட்டு கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருந்தால் நான் வாங்கி வச்சுட்டு கிஃப்ட்டு கொடுக்க முடியல அந்த இடத்துல. ஸோ நான் வந்து இப்போ தான் அம்மாவுக்கு வந்து அந்த ஹேண்ட்பேக் கொடுத்தேன். நான் அம்மாக்காக வாங்கி வச்சேன். ஸோ இப்போ கொடுத்துட்டேன். அது ஒரு திருப்தியாக இருக்குது. எப்போவுமே கொடுக்கணும்னு நினச்சிட்டே இருப்பேன், மறந்துடுவேன். இப்போ வந்தாங்க, கொடுத்துட்டேன். அம்மாவுக்கு வந்து ஏப்ரல் 13 பர்த்டே. இப்போ தான் டிலே இப்போ தான் கொடுக்குறேன் நான். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். எப்போவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில். பாய்.